بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. صدق الله مولانا العظيم. மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் அல்லாத எவற்றை நீங்கள் தெய்வங்கள் என்று அழைக்கிறீர்களோ அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து முயற்சித்த போதிலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஈயை படைப்பதென்னி ஈயை படைப்பதென்ன? ஈ ஒன்று அவற்றினுடைய ஒரு பொருளை எடுத்துக்கொண்ட போதிலும் அந்த ஈயிடமிருந்து அதை விடுவிக்கவும் அவற்றால் முடியாது. அவர்கள் தெய்வங்கள் என அழைக்கும் அவை அவ்வளவு பலவீனமானவை. ஆகவே அவற்றை தெய்வங்கள் என அழைப்பவர்களும் பலவீனமானவர்களே. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சூரத்துல் ஹஜ்ஜில் வரக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கிறது. 73வது ஆயத்தாக இருக்கிறது. இதை கிதாபுடைய ஆசிரியர் இந்த பாடத்தின் இறுதியிலே கொண்டு வருகிறார்கள். எனவே நாம் இங்கு அதை ஓதி காண்பித்தோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபை நாம் பார்த்து வருகிறோம். அதிலுள்ள பாடங்களை அழகான முறையிலே கிதாபுடைய ஆசிரியர் கோர்வை செய்திருக்கிறார்கள். பல மாறுபட்ட கிதாபுகளிலிருந்தும் பல மாறுபட்ட இலக்கிய கலைஞர்களுடைய கிதாபுகளிலிருந்தும் அழகான முறையிலே அரபி அதபை எடுத்து காட்டும் வண்ணமாக மிக தெளிவாக கோர்வை செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆரம்பத்திலே குர்ஆனுடைய ஆயத்துகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஜவாமிஉல் கலிம் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது அதை தொடர்ந்து நாம் அல் முக்தாராத் பாடத்தினுடைய 40வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு இலக்கியத்தை கற்றுக்கொள்வதற்கும் இன்னும் குர்ஆனின் இன்னும் ஹதீஸ்களின் அரபி மொழியின் புலமையை விளங்குவதற்கும் அதனுடைய ஆழத்தின் அழுத்தத்தை தெரிந்து கொள்வதற்கும் இது ஒரு அழகான ஒரு கிதாபாக, போர்வையாக, புத்தகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இது மிகவும் எளிமையான முறையில் நமக்கு ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இது மாபெரிய சேவையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த சேவையை கபூல் செய்வானாக. இதற்காக ஒத்துழைக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்வானாக. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இது போன்ற நன்மைகளில் நாம் ஒன்று சேருவோம். இன்னும் நன்மைகளில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவுகளை தங்களுடைய கருத்துக்களின் மூலமும் இன்னும் துஆக்களின் மூலமும் தந்து கொண்டே இருங்கள். அதேபோல் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகள், அதாவது நிஅமத்துகள், அருட்செல்வங்களிலிருந்து தங்களால் இயன்ற நன்கொடைகளை தர விரும்புபவர்கள், இதோ அவர்களுக்கு இங்கு அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே செலுத்தி அதிலே அனுப்பி நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமும் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி வல்ல அல்லாவின் திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன். அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பைன காலின் வகூரின் வதுபாபின் ஜசூரின். தலைப்பே அழகான முறையில் இருக்கிறது. காலின் என்றால் காலி, நீதிபதி, ஜட்ஜ், இதற்கு சொல்றது. வகூர் என்றால் கண்ணியமானவர், அதாவது கம்பீரம். வக்கூர் என்றால் கம்பீரத்துக்கு சொல்றது. அப்போ கம்பீரம் நிறைந்தவர், கம்பீரமுடையவர். சரி. வதுபாபின் ஜசூரின். துபாப் என்பது ஈக்கு சொல்லுவது. ஜசூர் என்பது பொதுவாக ஜசூருக்கு ஜஸ்ருன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய பன்மை ஜசூர் அப்படின்னு வரும்போது அதனுடைய அர்த்தம் வேறு. ஜசூர் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இன்னும் கொடுக்கப்படுகிறது. நீளமான காலுடைய என்பதாகவும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஜசூருடைய அர்த்தம் வீரம் நிறைந்த ஈயும் என்பதாக அர்த்தம் கொள்ளணும். கம்பீரமான நீதிபதியும் வீரமான ஈயும், இந்த ரெண்டையும் பற்றி தான், இவர்கள் இருபது விஷயத்தை பற்றி தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். கம்பீரமான நீதிபதிக்கும் ஒரு வீரம் நிறைந்த ஈக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த சம்பாசனைகள், அவர்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த சம்பவங்களைத்தான் இங்கு நமக்கு கிதாபுடைய ஆசிரியர் அழகான முறையிலே அல் ஜாஹில் என்பவருடைய அந்த கிதாபிலிருந்து எடுத்து தெளிவான முறையில் கொண்டு வருகிறார்கள். நாம் பாடத்திற்குள் செல்வோம், அதை விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக கிதாபுடைய ஆசிரியருடைய அந்த நிலையை பார்ப்போம். அவர்களை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். அல் ஜாஹில். அல் ஜாஹில் என்றவுடன் அவர் ஒரு பெரிய கிதாபுடைய ஆசிரியர் தான். ஆனால் அவருடைய கொள்கை முஅத்தஸிலாவை சார்ந்தாக இருப்பதால் அவரை பற்றி லேசாக தெரிந்து கொள்வோம். அவருடைய பெயர் அபு உஸ்மான் அம்ர் இப்னு பஹ்ரில் ஜாஹில் என்பதாக சொல்லுவாங்க. அபு உஸ்மான் என்பது அவருடைய குன்னியத்து. அம்ர் இப்னுல் பஹர், அம்ர் இப்னு பஹர் என்பதுதான் அவருடைய பெயராக இருக்கிறது. இவர் பஸ்ரா மாநகரில் பிறந்தவர், அங்கேதான் வளர்ந்தார். ஆனால் இவருடைய திறமை எந்த அளவிற்கு என்றால் எல்லா விதமான கிதாபுகளின் கோர்வைகளையும் நன்கு கற்றறிந்தவர். எல்லா கலைகளும், அவருடைய காலத்தில் சார்ந்த அத்தனை கலை சம்பந்தமான கிதாபுகளையும் அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அதேபோல் அதிகமான கிதாபுகளை கோர்வை செய்திருக்கிறார்கள், தாலீஃப் செய்திருக்கிறார்கள், எழுதியும் இருக்கிறார்கள். இதுபோன்று பல விஷயங்கள். அதேபோல் பல ரசாயில்கள், சிறு சிறு கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். முஅத்தஸிலியுடைய கொள்கையை சார்ந்தவராக இருக்கிறார்கள். இவருடைய கிதாபிலே அரபியினுடைய அந்த ஊற்று, அரபியினுடைய அந்த கடல் பொங்கிக் கொண்டிருக்கும். இவருடைய உஸ்லூப், கிதாபினுடைய அமைப்பு, இவருடைய போங்கு இருக்கிறதே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதாவது இதனுடைய ஆரம்பமும் சரி முடிவும் சரி அழகானதொரு கோர்வை கொண்டதாக இருக்கும். மிகவும் எளிமையான இபாரத்துகள், கோர்வை வார்த்தைகளை கொண்டு வந்திருப்பார்கள். அதேபோல் ஜும்லாக்களும் ஒன்றோடொன்று அழகான முறையில் இணைந்ததாக இருக்கும். அறிவு ரீதியாகவும் பேச்சிருக்கும். அதே போன்று அதிலே மன்திக், கலை ரீதியாகவும், பேச்சுக்கலை ரீதியாகவும் அவருடைய கிதாபுகள் இருக்கும். மேலும் இவருடைய அஹ்லாக், அந்த அவருடைய காலத்தில் வாழ்ந்த பல நபர்களுடைய நிலைகளை, அவருடைய குணங்களை, அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் அழகான முறையிலே கோர்வை செய்து எழுதியிருக்கிறார்கள். எனவே தான் கொஞ்சம் இவர்கள் பிரபலியமானவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எழுதிய கிதாபில் அல் பயான் தபீன் என்பது ஒரு கிதாபாக இருக்கிறது. அதேபோல் மிகவும் பிரபலியமான கிதாப் என்று எடுத்துக்கொண்டால் அல் புஹலா என்பார்கள். அதாவது புஹலா என்ற கிதாபு கஞ்சர்களை பற்றி எழுதியிருக்கிறார். கஞ்சத்தனம் கொண்டவர்களை பற்றி அழகான முறையில் எழுதியிருப்பார்கள். ஏறத்தாழ அதிலிருந்து கூட சில பாடங்கள் இதனுடைய பின்னால் வரக்கூடிய அந்த கிதாபின் இடையிலே அல்லது இறுதியிலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் அல் ஹயவான், கிதாபுல் ஹயவான், அதாவது ஹயவான் என்று அந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி சில ரசாயில்கள், கடிதங்கள் கொண்ட ஒரு
தீவான், ஒரு கோர்வையான ஒரு கிதாபையும் கோர்வை செய்திருக்கிறார்கள். இவர்கள் 255வது ஹிஜ்ரியிலே இறந்து விடுகிறார்கள். இது அல் ஜாஹில் என்பவருடைய நிலையாக இருக்கிறது. அவருடைய அந்த பாடத்திலிருந்து, அவருடைய கிதாபிலிருந்து தான் இந்த பாடம் எடுக்கப்பட்டு நமக்கு நடத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதிலே பார்ப்போம். பார்க்கும் பொழுது இதிலே வரக்கூடிய காலின் வக்கூரின் என்று சொல்லப்படக்கூடிய கம்பீரமான அந்த காலியை பற்றி இன்ஷா அல்லாஹ் இடையிலே நாம் காண இருக்கிறோம். பாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். இந்த பாடத்தின் விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். இதில் பொதுவாக இந்த காலியை பற்றி சொல்லும்போது அவருடைய பெயர் அப்துல்லாஹிப்னு சவார் என்பதாக சொல்லுவாங்க. இவர் பஸ்ராவினுடைய காலியாக இருக்கார். இவருடைய நிலையை பொறுத்த வரைக்கும் நன்கு உறுதி பெற்ற நல்ல நீதி நிறைந்த அறிவார்த்தம் கொண்ட காதி. அதே மாதிரி கம்பீரமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தன்னுடைய உறுதி கொண்ட காதியாக இருக்கிறார். இவருடைய பழக்க வழக்கத்தை தான் இங்கு நமக்கு பேசப்படுகிறது. காலையிலே தொழுகைக்காக வீட்டிலிருந்து வருவார்கள். இவருடைய பள்ளியும் வீடும் அருகாமையில் இருக்கிறது. வீட்டிலிருந்து கிளம்பி வந்தார்னு சொன்னால் பக்கத்திலேயே பள்ளிவாசல் இருக்கிறது. அவ்வளவு அருகாமையிலே பள்ளியும் வீடும் இருக்கிறது. இவர் பள்ளிக்கு வந்தால் இவருடைய ஒரு வழக்கம், அமர்ந்து கொண்டு என்ன செய்வார், தன்னுடைய கையில் அந்த ஒரு பெரிய துணி ஒன்று கொண்டு வருவார். அந்த துணியை வச்சு பொதுவாக அரபிகள் அதை கட்டக்கூடிய வழக்கம். அதாவது ஏதாவது ஒரு இதில் சாயாமல் என்ன செய்வாங்கன்னா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு கீழே உட்காருவாங்க. அவங்களுடைய இருப்பிடம் தரையில் உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். 2 காலையும் நட்டி வச்சு என்ன செய்வாங்க, தன்னுடைய அந்த விழாப்புறங்களோட முதுகோடு சேர்த்து அந்த கால் முன்புறத்தையும் சேர்த்து கெட்டிடுவாங்க. கெட்டி விட்டால் அவங்க என்னது இங்கும் அங்கும் அசையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப தோதுவாக இருக்கும். தூங்கினால் கூட கீழே விழாத அளவுக்கு அது ஒரு பிடியாக இருக்கும். அது பொதுவாக அரபிகளுடைய வழக்கமாக இருக்கிறது. அதே போல் தான் இவங்க எதுலேயுமே சாய மாட்டார். சாஞ்சு உட்கார்ற பழக்கம் கிடையாது. இது போன்று கட்டி கொண்டு உட்காருவார். எந்த உறுப்பையும் அசைக்க மாட்டார். அங்கும் இங்கும் திரும்புகிற பழக்கம் கிடையாது. கால் மேலே கால் போடுறது, காலை இது பண்ணுறது எதுவுமே கிடையாது. அது மாதிரி நாங்கள் பக்கத்தில் உள்ள எதுலேயும் சாயவும் மாட்டார். இப்படி ஒரு நட்டி வச்ச ஒரு கட்டடம் மாதிரி ஒரு நட்டப்பட்ட கல் மாதிரி என்ன செய்வார், அவர் இருந்துக்கிட்டே இருப்பார். எது வரைக்கும்னா லுஹருடைய தொழுகை முடியும் வரைக்கும் அதே நிலையில் தான் இருப்பார். பிறகு லுஹருடைய தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய மஜ்லிஸில் போய் அங்கே அதே மாதிரி நினைச்சுவாங்க. அசர் தொழுகை வரைக்கும் அதே போல் தான் இருப்பார். அந்த கட்டப்பட்ட நிலையில் அந்த அப்படியே அமைதி அசையாமல் அப்படி இருப்பார். அதுக்கு பிறகு திரும்ப மஜ்லிஸ்க்கு போவார். அங்கே அதே மாதிரி எது வரைக்கும்னா லுஹரை தொழுது முடித்தார், போய் உட்காந்துட்டார். ரெண்டாவது அசரை தொழுதார், ரெண்டாவது போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் மகரிபுடைய தொழுகையை தொழுதுட்டு அதுக்கு பிறகு சில நேரம் மஜ்லிஸ்க்கு போவார், அங்கே போய் உட்காருவார். இல்லைன்னு சொன்னால் மற்ற வேலை, தங்களுடைய பொறுப்பு இருக்குது, அவர்களுடைய ஒர்க்கு, அது மாதிரி பத்திரங்கள், அது மாதிரி ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களில் அதில் ஈடுபட்டு இஷா தொழுதுட்டு என்ன செஞ்சிருவார், போயிடுவார். இது அவங்களுடைய வழக்கமாக இருக்குது. இந்த வழக்கத்தை தான் என்ன செய்கிறோம், முதல்ல இங்கே சொல்லப்படுது. அவருடைய வழக்கம் இதுவாகத்தான் இருந்துச்சு. வாருங்கள் முதல்ல கிதாபை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். கிதாபில் பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள் உள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பைன காலின் பக்கூரின் வதுபாபின் ஜசூரின். கம்பீரமான நீதிபதி ஜட்ஜ் காலிக்கும் இன்னும் தைரியம் நிறைந்த தைரியமான ஒரு ஈக்கும் மத்தியில் நடைபெற்ற விஷயங்களைத்தான் இங்கு கூறப்போகிறோம். லில் ஜாஹில், இது ஜாஹில் என்பவரால் எழுதப்பட்ட, அவருடைய கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம்பவமாக, கதையாக இருக்கிறது. அல் ஜாஹிலை பற்றிய சுருக்கங்களை நாம் அங்கு சொன்னோம். ஒரு விஷயத்தை லேசாக நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அல் ஜாஹிலுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இவ்வளவு கிதாபிலே தேர்ச்சி பெற்றவர். எழுத்து கோர்வையிலும் சரி, கிதாபுகள் எழுதுவதிலும் சரி நன்கு மகாரத் திறமை கொண்டவர். இருந்தாலும் அவருடைய தோற்றம் மிகவும் ஒரு அசிங்கமான தோற்றமாக இருக்கும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் அசிங்கமான தோற்றம் கொண்டவர், பதஷக்கல் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருடைய தோற்றம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மனிதரை ஜாஹிலை அழைத்து, ஒரு பெண்மணி அழைத்து ஒரு மனிதரிடம் காட்டுகின்றார். இந்த மனிதர் அந்த பெண்மணியை
அழைத்து இந்த பெண்மணி அழைத்து கூப்பிட்டவுடன் போறாரு. அந்த பெண்மணி ஒரு படம் வரையவர்கிட்ட காமிக்கிறார். காட்டிட்டு போனவொடனே அந்த பெண்மணி போயிட்டாங்க. அப்போ இந்த ஜாஹில் போய் கேட்குறாரு, எதுக்காக வேண்டி அந்த பெண்மணி என்னை கூப்பிட்டு காண்பித்தார் என்று சொன்னவுடன், ஷைத்தானுடைய படத்தை வரைய சொன்னாங்க. அது உங்களுடைய முகத்தை போல இருக்கும்னு சொல்லி அந்த பதுஷக்கல் அந்த அசிங்கமான தோற்றத்துக்கு உங்களை காண்பித்தாள் என்பதாக சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய தோற்றம் இருந்தாலும் அவருடைய கல்வி, அவருடைய ஞானம் அவரை பிரபலியமடைய செய்தது. அதே போல் அவருடைய மரணம் எந்த அளவிற்கு என்றால், ஒரு நாள் அவருடைய மக்தப் லைப்ரரியில் உட்கார்ந்து படித்து கொண்டே இருக்கிறார். திடீரென அவர் மீது பெரும் கிதாபுடைய குவியலே விழுந்து விட்டது. அந்த கிதாப் விழுந்ததிலேயே அதிலே அவர் மரணித்து விட்டார். கிதாபிற்குள்ளேயே மையீத்தாக அவர் எடுக்கப்பட்டார் என்பதில் அவருடைய மரணத்துடைய நிலை அவ்வாறு அமைந்தது. வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். கானலனா பில் புஸ்ரதி காலின், எங்களுக்கு ஆகியிருந்தார் புஸ்ராவிலே, பஸ்ரா நகரிலே காலின், ஒரு காலி, அதாவது நீதிபதி ஆகியிருந்தார். யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும், அந்த நீதிபதிக்கு சொல்லப்படும், அப்துல்லாஹிப்னு சிவார், அப்துல்லாஹிப்னு சிவார் என்பதாக அவருக்கு பெயர் சொல்லப்படும். அவருடைய பெயர் என்னது? அப்துல்லாஹிப்னு சிவார்னு சொல்லுவாங்க. லம் யரன் நாசு ஹாக்கிமன் ஜமீத்தன் ரக்கீனன். லம் யரன் நாசு, மக்கள் பார்க்கவில்லை, ஹாக்கிமன், ஒரு நீதிபதியை, ஜமீத்தன், ஜமீத்தன் என்றால் நல்ல கம்பீரம் நிறைந்த கண்ணியமான, ரக்கீனன், ரக்கீனன் என்றால் உறுதிமிக்க, அதாவது நன்கு உறுதியான ஒரு காதியை மக்கள் பார்க்கவில்லை. வலா வக்கூரன் ஹலீமன், வலா அதே போன்று பார்க்கவில்லை, வக்கூரன் என்றால் கம்பீரம் நிறைந்த, ஹலீமன் சகிப்புத்தன்மை, பொறுமை, இவைகளெல்லாம் கொண்ட ஒரு காதியை மக்கள் பார்த்ததே கிடையாது. அந்த அளவிற்கு அத்தனை குணங்களும் அமையப்பெற்ற ஒரு காதியாக அப்துல்லாஹிபின் சிவார் அவர்கள் இருந்தார்கள். லபத்த ஃபி நப்சிஹி, தன்னுடைய நப்சிலிருந்து மிகவும் உறுதியானவராக இருந்தார். லபத்தன மிகவும் உறுதிமிக்க, லபத்த எவ்வளவு பித்து என்பதாக சொல்லலாம், எவ்வளவு புத்து என்பதாக சொல்லலாம். அப்போ தன்னுடைய இந்த விஷயத்தில் உறுதியானவர், மிகவும் உறுதிமிக்க ஒரு காதியாக இருந்தார். ஓ மலக்க மின் ஹரக்கத்திஹி, ஓ மலக்கன்னா கட்டுப்படுத்தி இருந்தார், மின் ஹரக்கத்திஹியுடைய அசைவை அவர் கட்டுப்படுத்தினார். அவருடைய அசைவின் மீது அவர் ஆற்றல் பெற்றிருந்தார். அப்போ அவர் நினைச்சா அசைக்குவார், இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் நினைச்சாதான் அசைப்பார். அந்த அளவுக்கு அசைவு அவருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. இங்குமாகவும் அவரை மீறி அசையக்கூடிய அந்த பழக்கம் கிடையாது. மிஸ்லல்லதின்னு சொல்லணும், மிஸ்லல்லதி லபச்சா ஓ மலக்க, அதாவது ஒரு உதாரணமாக இருந்தார். காண மிஸ்ல, அதாவது உதாரணமாக, அல்லது எதுக்கு, லபத்தை கட்டுப்படுத்துவதிலேயும், மலக்க தன்னை கண்ட்ரோல் பண்ணுவதிலேயும் ஒரு உதாரணம் உள்ளவராக திகழ்ந்தார். கான இசல்லில் கதாத்த ஃபி மன்சிலிஹி, கான இசல்லி அவர் தொழக்கூடியவராக இருந்தார், அல் கதாத்த காலை தொழுகை, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையை, ஃபி மன்சிலிஹி அவருடைய வீட்டிலேயே தொழக்கூடியவராக இருந்தார். அப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், ஏதாவது ஒரு உதிர் இருக்கலாம், அல்லது பள்ளியும் வீடும் பக்கத்தில் இருக்கிறதுனால தொழுகலாம். ஒஹுவ கரீபும் ஒஹுவ கரீபு தாரி மின் மஸ்ஜிதிஹி, அதுவோ மிகவும் வீட்டில் மிக நெருக்கமானதாக இருந்தது, மின் மஸ்ஜிதிஹி அவருடைய பள்ளியிலிருந்து மிகவும் நெருக்கமானதாக அந்த வீடு ஆகியிருந்தது. பள்ளி வீடும் அருகாமல் இருந்துச்சு. அவர் தன்னுடைய ஃபஜ்ருடைய தொழுகை பள்ளியிலே வீட்டிலே தொழக்கூடியவராக இருந்தார். மஜ்லிஸஹு, இன்னும் அவருடைய மஜ்லிஸிற்கு வருவார் பிறகு, அதாவது எனவே அவர் வருவார், மஜ்லிஸஹு அவருடைய மஜ்லிஸிற்கு வருவார். ஹூதமீர் அந்த உங்களுக்கு தான் மஜ்லிஸிஹி மஜ்லிஸஹு, அதாவது இந்த இடத்துல மஜ்லிஸ் அப்படின்னு வச்சுட்டா பொதுவாக வந்து, அதாவது பாட்டக் அப்படின்னு சொல்றாங்க உட்கார்ற இடம். பொதுவாக இந்த முஹதீஸுங்களா இருக்கட்டும், முதரிஸுங்களா இருக்கட்டும், காசிகளாக இருக்கட்டும், பள்ளிவாசலில் பொதுவாக தனக்குன்னு ஒரு மஜ்லிஸ் அமைச்சு கொள்வது, அதாவது தாங்க ஒரு இருப்பிடத்தை ஏற்று அதில் வந்து மாணவர்கள் உட்கார்ந்துக்கிறது, படிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இவர் காசிங்கிறதுனால அந்த தன்னுடைய அந்த ஆஃபீஸ் ஒர்க் சம்மந்தமான விஷயங்களை, கதா சம்மந்தமான விஷயங்கள், அதில் உள்ள வசாயங்கள், அதில் பத்திர எல்லாத்தையும் என்ன செய்வார், பின்னாடி வரும், அவங்க என்ன செய்வாங்க, அதை உட்காந்து பார்த்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ அதையெல்லாம் என்ன செய்வாங்க, அதிலிருந்து கவனிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மஜ்லிஸ் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அவர் மஜ்லிஸில் அங்கே என்ன செய்வார், அங்கே வந்து அமர்ந்து கொள்வார். ஃபயஹ்தபி
வலா எத்தக்கி, வலா எத்தக்கிவும் சொல்லலாம். ஃபயஹ்தபினா அவர் தன்னை எஹ்திபா செய்து கொள்வார். அப்படின்னா எஹ்தபா எஹ்தபினா தன்னுடைய அந்த துணியால் என்ன செய்வார், தன்னை சுற்றி கொள்வார். அதுக்கு தான் அந்த நிலையை சொன்னோம். அதாவது தன்னுடைய முதுகும் அவருடைய கெண்டை கால் இதை வச்சு என்ன செய்யறது, தன்னுடைய தலப்பாகையால் கட்டிக்கொள்றது. அதுக்கு எஹ்திபான்னு சொல்லுவாங்க. வலா எத்தக்கி சாய மாட்டார், எதுலேயும் போய் சாயறது இல்லை. வலா எசாலு முன்தசிபன் அவர் நட்டி வைத்த வண்ணமாக, முன்தசிப்னா நேராக உட்கார்ந்தவராக இருந்து கொண்டே இருப்பார். தொடராக அவருடைய இடத்திலே நட்டி வைத்த மாதிரி இருந்துக்கிட்டு, நட்டியது போன்று இருந்து கொண்டே இருப்பார். வலாயத்த ஹர்ரக்கு லஹு ஒவ்வுன், அதே மாதிரி அசைவு என்பது இருக்காது. லஹு அவருக்கு ஒவ்வுன், அவருடைய எந்த உறுப்பும் அவருடைய அசைவு என்பது இருக்காது. அவருக்காக எந்த உறுப்பும் அசையாத நிலையில் இருப்பார். வலா எல்தஃபித், இன்னும் திரும்ப மாட்டார். அவருடைய வலா தஹுல்லு ஹபோத்துனா அவருடைய அந்த துணியானது, கட்டப்பட்ட துணியானது அவிழாமல் இருக்கும். அவ்வளவும் செய்யாது, திரும்பவும் மாட்டார், அசையவும் மாட்டார். அவர் கட்டிய அந்த துணியும் அவிழ்ந்து விடாமல் இருக்கும். வலா யஹில்லு ரிஜிலன் அலா ஒஹ்ரா, வலா யஹில்னா இறக்க மாட்டார்னு அர்த்தம். ரிஜிலன் ஒரு காலை, இந்த இடத்துல அலா அலா ஒஹ்ரா இன்னொரு காலின் மீது இறக்க மாட்டார். அதாவது யஹ்மில் என்பதாகவும் சொல்லலாம், சுமக்க ஒரு காலுக்கு மேலே கால் போட மாட்டார் என்பதாகவும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். வலா யஹ்மில், யஹிலுங்கும் போது ஒரு கால் மேலே இன்னொரு காலை இறக்குறதா, ஒரு கால் மேலே ஒரு காலை போடுவது, அதுவும் செய்ய மாட்டார். வலா யாத்தமிது அலா அஹதி ஷிக்கைஹி, அவருடைய இரு ஓரங்கள், ஷிக்குனா ரெண்டு ஜாலிப், இரண்டு புறங்களில், இரண்டு புறங்களில் ஒன்றின் மீது அவர் தன்னை சாய்த்து கொள்ளவும் மாட்டார். யாத்திமாதனா அதன் மீது, அதாவது அதில் ஒரு அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்றது, அதை பிடிச்சி அது மேலே சாய்ந்து கொள்றதுக்கு. ஹத்தா இதுவரை என்றால் கன்னஹு பினா உல் மப்னியுன், எதுவரை என்றால் ஹத்தா கன்னஹு அவர் ஆகிவிடும் வரை, பினா உன் அதாவது ஒரு கட்டடத்தை போன்று. எப்படிப்பட்ட கட்டடம்? மப்னியுன் அதாவது கெட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை போன்று ஆகிடுவார். அவ் சஹ்ரத்துன் மன்சூபத்துன் அல்லது நட்டி வைக்கப்பட்ட ஒரு கல்லை போன்று ஆகிடுவார். ஃபலா எசாலு கதாலிக்க அவ்வாறே அவர் ஆகியிருப்பார். ஹத்தா யக்கூம இலா சலாத்தி லுஹரி, லுஹருடைய தொழுகையின் பக்கம் எழுந்திருக்கும் வரை அவர் அவ்வாறு அமர்ந்தவராகவே ஆகியிருப்பார். சும்ம யஊது, பின்பு அவர் திரும்புவார். இலா மஜ்லிசிஹி, ஃபலா எசாலு கதாலிக்க ஹத்தா யக்கூம இலா சலாத்தில் அஸ்ரி, அப்போ அந்த மஜ்லிஸில் அப்படியே அமர்ந்திருப்பார். ஃபலா எசாலு கதாலிக்க அவ்வாறே அமர்ந்தவாறே இருப்பார். இந்த இடத்துல மஜ்லிஸில் அந்த அங்கேருந்து மஜ்லிஸ் கிஞ்சி வருவார், வந்துட்டு அப்படி உட்கார்ந்துருப்பார். ஹத்தா யக்கூம எழுந்திருக்கும் வரை, இலா சலாத்தில் லுஹரி இலா சலாத்தில் அஸ்ரி அஸ்ருடைய தொழுகையின் பக்கம் அமரும் வரை அப்படியே இருப்பார். சும்ம எர்ஜி ஒலி மஜ்லிசிஹி, பின்பு அவர் திரும்பி விடுவார். லி மஜ்லிசி அவருடைய மஜ்லிஸிற்கே திரும்பி விடுவார். பலா எசாலு கதாலிக்க அவ்வாறே அமர்ந்திருப்பார். ரெண்டு காலையும் முதுகோட வச்சு என்ன செய்வார், கண்டைக்காலை முதுகோட கட்டிய வண்ணமாக அமர்ந்திருப்பார். ஹத்தா யக்கூம லி சலாத்தில் மகரிபி, மகரிபுடைய தொழுகைக்காக எழுந்திருக்கும் வரைக்கும் அவ்வாறே அவர் அமர்ந்திருப்பார். இவ்வாறு தான் செய்வார், அப்படியே அசையாமல் அங்கே அமர்ந்திருப்பார். சும்ம ரூபமா ஆத இலா மஜ்லிசிஹி, பின் மகரிபுடைய தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு சில நேரம் ரூபமா ஆதன அவர் திரும்புவார். இலா மஜ்லிசிஹி, அவருடைய மஜ்லிஸின் பக்கம் திரும்புவார். சில நேரம் மஜ்லிஸுக்கு இருக்கிற இடத்துக்கே போயிடுவார். பல் கசீரன் அதிகமாக சொல்லுது, அதாவது காண மா காண எந்த ஒன்று ஆகியிருந்துச்சோ, கசீரம் மா காண எந்த ஒன்று அதிகமாக ஆகியிருந்துச்சோ எக்கூனது ஆலிக்க அதுவே நடக்கும். பொதுவாக சில நேரம் அப்படியே, அதாவது மஜ்லிஸுக்கு திரும்பிடுவார், சில நேரம் போயிடுவார். அதிகமாக என்ன செய்வார், மகரீப்பை முடிச்சுட்டு மஜ்லிஸுக்கு வர்றது குறைவாக இருக்கும், அதிகமாக அவர் திரும்பி போயிடுவார். இதா பக்கிய அலைஹி ஷெவும் மின் கிராத்தில் உஹூதி ஒ ஷுரூத்தி வல் வசாயிகி, இதா பக்கிய மீதமாக இருந்தால், அலைஹி அவர் மீது, ஷெவும் மின் கிராத்தில் உஹூதி ஏதாவது பொறுப்புகளை வாசிப்பது போன்ற விஷயங்கள், ஷுரூத் நிபந்தனைகள் படிப்பது, உஹூத் வல் வசாயிக் என்பது அவருடைய அந்த ஒப்பந்தங்கள், அதாவது அவருடைய அந்த டியூட்டிஸ் விஷயமான ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அதை அவர் அதில் படிப்பிலிருந்து அவர் மீதமாக அதிலே பாக்கையாக இருப்பார். சும்ம இசல்லில் இஷா, பிற இஷாவுடைய தொழுகையை தொழுவார். இஷா அல் ஆஹிரத் அதாவது கடைசி தொழுகையான இஷாவுடைய தொழுகை, ஆஹிரத்தினா இஷாவுடைய தொழுகையை தொழுவார்.
ஒயன் ஷெரீஃப், இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டு ஒயன் ஷெரீஃப் அவர் திரும்பி விடுவார். இது அவருடைய வழக்கத்தில் உள்ளது. ஃபல் ஹக்க, ஃபல் ஹக்கனா இது அவருடைய நிலையாக இருக்கும். ஃபல் ஹக்கு, எனவே உண்மையானது யுக்கால சொல்லப்படும். லம் யக்கும் ஃபி தூலி தில்கல் முத்தத்தி, லம் யக்கும் அது எழுந்திருக்க மாட்டார், எழுந்திருக்கவில்லை. ஃபி தூலி தில்கல் முத்தத்தினா அந்த காலம் முழுவதும், அதாவது அங்கே உட்கார்ந்துருக்க காலம் அந்த நீண்ட நேரமும், வல் விலாயச்சி இன்னும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்னும் அந்த காலம் அனைத்திலேயும், மர்ரத்தன் வாஹிதத்தின் உதுஇ உதுவிற்காக வேண்டி உதுவின் பக்கம் ஒரு முறை கூட அவர் அந்த பொறுப்பில் இருந்து, அதே போல் அந்த காலத்தில் அந்த நீண்ட காலத்தின் நெடிய அந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய நீளமான அந்த நேரத்தில் எழுந்திருக்க மாட்டார். ஒரு நேரம் கூட என்ன செய்ய மாட்டார், எந்திரிக்க மாட்டார். அப்போது விலாயத்துடைய அந்த பொறுப்பினுடைய அந்த நேரத்தில் உதுவுக்காக கூட எழுந்திரிச்சு செல்ல மாட்டார். வலஹ்தாஜ இலைஹினா அதன் பக்கம் தேவையும் ஆக மாட்டார், உதுவின் பக்கம். வலா ஷரிப மான், எந்த தண்ணீரையும் அருந்தவும் மாட்டார். வலா கைரஹு மின ஷராப், குடிபானிகளிலிருந்து வேறு எந்த குடிபானத்தையும் அவர் குடிக்கவும் மாட்டார். இது அப்துல்லா இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நிலையாக, அவருடைய ஹாலாத்தாக இருக்கிறது. அவரை பற்றி அங்கே சொல்லப்படுது. அப்போ இது அவருடைய நிலையாக இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்து என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை பற்றி அடுத்த பாடங்களில் நாம் காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.